அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் அகம் புறம் அற்றதே அனகம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: அகம் புறம் அற்றதே அனகம். மௌனம் மாயா தத்துவம் செயலற்று நிற்கும் மகரம் எனும் மாயையின் நிலை. அறிவின் விசாரணையால் மட்டும் மாயையை வசப்படுத்த முடியாது. அருள் அறிவின் விளக்கத்தாலும் செயல் எனும் ஒழுக்க தூய்மையாலும் இரக்கம் எனும் அருளாலும் மட்டுமே மாயசக்தி வசமாகும். அறிவின் விசாரணையால் மாயையின் அகம் எனும் வெளியில் அதன் வசமாய் அடங்குவார். இதுவே தோன்றிய வேதம் அறிவிக்கும் சடாந்த சமரசம். சமரச சுத்த சன்மார்க்கம் கண்டால் மேற்கண்ட யாவும் விளங்கும். மாயத்திரை ஏழும் அகற்றி அருளறிவால் காட்டிய அருட்பெரும் ஜோதியை ஆணவத்தால் மறைத்தால் அறிஞன் என்று மூடன் ஆவாய். தானும் கெட்டு மற்றவரையும் கெடுக்காதே, துன்பத்தினின்று மீளமாட்டாய் என்பதை நன்கு அறி. ஜாதி சமய மதங்களால் செய்யப்பட்ட அனைத்து வேதங்களும் தோன்றிய வேதம் எனும் மாயா வேதங்களே. இக பரம் விளங்கும் இந்த பூத ஆகாசம் எனும் மாயவெளியில் சிதாகாசம் வெளிக்குள் வெளியாய் உள்ளது. அதுவே சிற்சக்தி. அது 7 திரைகளாய் 7 நிலையாய் உலகெல்லாம் ஆய பரம்பரம் எனும் சிதம்பரமாய் உள்ளது. அதுவே 6 வேத அந்த சடாந்தம். பூதவெளியில் தோன்றும் உலகெல்லாம் ஐந்தாய் கர்த்தர்களால் தொழில் புரிந்து பரம்பரத்தில் சிற்சக்தியில் பூதவெளியில் தோன்றிய புறம் எனும் மாயசக்தி ஆரையும் அகம் எனும் சிற்சக்தியில் சிதாகாச நடம் புரிந்து சித்து அகம் என புறம் எனும் மாயை அகம் எனக் கலந்தது. அதனை பூர்வம் என அறிவிப்பது உத்தர ஞான சிதம்பரம். அகம் புறம் கடந்து அனகம் காண வேண்டும். அதுவே அருள்வெளி.
ஆன அந்தம் எனும் ஆதி அந்த ஆனந்தம் அந்நிலை கடந்து அநாதி அனக அருட்பெருஞ்சோதி நிலை பெரும் மார்க்கம் தனிப்பெரும் கருணை தமிழ் சமரச சுத்த சன்மார்க்கம். இவ்வழியில் சென்றால் அருட்பெரும் ஜோதி நடம் கண்டு வாழலாம். விளக்கம் முற்றிற்று. ஒரு சில வார்த்தைகள். விளக்கத்தில் இருந்து புறம் என்பது மாயசக்தி ஆறும் எனவும், அகம் என்பது சிற்சக்தி எனவும், அனகம் என்பது அருள்வெளி எனவும் அறிகின்றோம். ஆகையினால் நாம் புறம் அகம் கடந்து அனகம் காண வேண்டும். அதுவே அருள்வெளி. அங்கு அருட்பெருஞ்சோதி நடம் கண்டு நித்திய வாழ்வு எனும் அநாதி அனக வாழ்வு வாழலாம். ஆகையினால் நாம் சமரச சுத்த சன்மார்க்கம் எனும் ஊன்றிய தமிழ் மாமரை காட்டிய வழியில் பயணிக்க முற்படுவோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.